சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. 10 ஆண்டு ஏவா வேலுவுக்கு சிறை தண்டனையா? சற்று முன் பரபரப்பு. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளை ஊழலாக செய்துள்ளதாக ஏவா வேலு மீது லஞ்ச ஒழிப்பு துறையினரால் அதிரடியாக ரைடு நடத்தப்பட்டது. சுமார் 35% கமிஷன்களை ஏவா வேலு அவர்கள் பெற்றுள்ளார் என்கின்ற தகவலும் வந்திருந்தது. அதாவது திமுகவின் ஆட்சி 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக டெண்டர்களை வழங்கி ஏவா வேலு அவர்கள் மிக பெரும் ஒரு ஊழலை செய்துள்ளார் என்பதை ஆதாரத்தோடு தற்போது புதிய அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டார். இதில் தொடர்ந்து அரசு உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஆதாரங்கள் வெளியாகியிருந்தது. கிட்டத்தட்ட 800 கோடி ஊழல் அவர்கள், அதாவது ஏவா வேலு அவர்களால் மிக பெரும் அளவில் சிக்கி கொண்டிருக்கிறார். ஒப்பந்ததாரர்களிடம் கொடுத்த 35% கமிஷன் லஞ்சம் தற்போது நெடுஞ்சாலை துறையில் என்று சமூக வலைத்தளங்களில் ஏவா வேலு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவரது சொத்துக்கள் முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 130 கோடி கணக்கு காட்டியுள்ளார் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 6:30 மணி முதல் இரவு 10 மணி வரை சோதனைகள் நடத்தப்பட்டது. 13 இடங்கள் கல்வி மற்றும் பண்ணை வீடு அலுவலகங்கள் என்று ஒட்டுமொத்தமாக 13 இடங்களில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் மூட்டையாக பணங்களும் பல்வேறு டாலர்களும் கைப்பற்றப்பட்டது. மேலும் ஏவா வேலு அவர்களை சந்திப்பதற்காக ராசா அவர்களும் அவரது வீட்டிற்கு சென்றார். அங்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனைகளை கண்டு அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும், கிட்டத்தட்ட பல்வேறு ஆவணங்கள் அமெரிக்க டாலர்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து ராசா அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது திமுகவில் உள்ள பல்வேறு மாஜி அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ந்து அனைத்து அமைச்சர்களுக்கும் இந்த ஊழலில் சம்பந்தம் இருக்கிறது. மேலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த ஊழலை தான் தற்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் என கட்டாயமாக பல நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டது என ஒட்டுமொத்தமாக அனைத்து நிறுவனங்களும் சேர்ந்து புகார் அளிக்கலாம். உங்களது புகார்களை நிச்சயமாக தாவேக அரசு ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்பதை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். மேலும் பார்ட்டி ஃபண்ட் என்பதை கட்டாயமாக நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று திமுக கூறிய அனைத்து நிறுவனங்களும் தற்போது வழக்கு பதிவு செய்தால் திமுக கூண்டோடு கம்பி என்பது நிச்சயம் என தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இந்த 40 லட்சம் எங்கிருந்து வந்தது, மேலும் கணக்கில் காட்டப்படாத பல்வேறு மூட்டையாக பணங்கள் மற்றும் அமெரிக்கன் டாலர்கள் எவ்வாறு வந்தது, இதற்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் உண்டா, சபரீசனுக்கும் சம்பந்தம் உண்டா என பல்வேறு கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து எவ்வளவு % கமிஷன் ஏவா வேலு அவர்களுக்கு சென்றது, இதனால்தான் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்த ஏவா வேலு தற்போது 13 கல்வி நிறுவனங்கள், சொகுசு பங்களாக்கள் மற்றும் ஆடம்பரமான கார்கள் என்று வைப்பதற்கு காரணமா என்கின்ற அளவுக்கு தற்போது அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கடனாக மாறுவது, ஏழையாக மக்கள் இருப்பதற்கு காரணம் பல்வேறு ஊழல்களை செய்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அளவிற்கு கடனை சேர்த்ததற்கு காரணம். அதில் 25% பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற பெயரில் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சருக்கும் சென்றது என செய்திகள் வெளியாகியிருக்கிறது.
மேலும் ராசா அவர்கள் நேற்று ஏவா வேலு அவர்களது வீட்டிற்கு சென்றார். அவர் கிட்டத்தட்ட ஏவா வேலு தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் ராசா லஞ்ச ஒழிப்புத்துறையினரை சமாதானப்படுத்துவதற்காக அவர் சென்றார். மேலும் அவரது வழக்கறிஞரும் அங்கு சென்று உண்மை நிலவரத்தை கண்டறிந்து வேலு எப்படி இருக்கிறார், அவர் யாரை பற்றியாவது உண்மை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் போன்றோரை பற்றி உண்மை ஏதாவது சொல்கிறாரா என கண்காணிக்க தான் அவர்கள் சென்றார்கள். ஏனென்றால் அனைத்து ஊழலும் தற்போது ஏவா வேலு அவர்களது துறையில் சேர்ந்ததுதான் என சொல்லப்படுகிறது. மேலும் அதை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரிகளும் தெரிவிச்சிட்டாங்க. அப்படி ஏவா வேலு அவர்கள் ஒவ்வொரு துறை அதிகாரிகள் செய்ததை அனைத்தையும் வெளியே கூறிவிட்டால் அது திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. மேலும் கரூரில் நடந்த அசம்பாவிதம் மக்களுக்கு தெரியும். ஆனால் தற்போது ஏவா வேலு மீது இந்த புகார் வருவதற்கு காரணமும் இந்த கரூர் தான். கரூரில் மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக சாலையை போட்டதாக கணக்கு காட்டி புகார் அளிச்சிருக்கிறாங்க. மேலும் சாலையே அங்கு போடாத போது எப்படி நீங்கள் சாலை போட்டிருக்க முடியும்? திமுகவோட ஆட்சியில் அனைத்து சாலைகளும் முடிக்கப்படாமல் பெண்டிங்கில் இருந்தது. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அருண் IPS அதிகாரி திமுகவின் மிக முக்கியமான விசுவாசி. ஆனால் அவரை பதவியிலிருந்து நீக்காமல் அவருக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அந்தஸ்தை கொடுத்து அவரை வைத்தே திமுகவின் கூடாரத்தை தற்போது நகர்த்தக்கூடிய வகையிலும் கலைக்கக்கூடிய வகையிலும் முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என தற்போது சொல்லப்படுகிறது. நிச்சயம் அடுத்த 25 ஆண்டுகள் முதல்வராக விஜய் அவர்கள் தான் நீட்டிப்பார். தமிழ்நாட்டில் தாவேகா ஊழல் செய்கிறது என்பதை திமுகவால் தற்போது அனைத்து இடங்களிலும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் அனைத்து டெண்டர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கேன்சல் செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் திமுக ஆட்சியில் ஊழல் என்பது மட்டும்தான் இருந்தது. ஆனால் தாவேகா ஆட்சியில் 0 ஊழல் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக இருந்த மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தற்போது எந்த நேரத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் விசாரணைக்கு கூட்டி செல்லப்படலாம் என்பதை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காரணம் எதுவும் கூறாமலே அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தற்போது பயத்தில் இருக்கிறார்கள். அடுத்தது உதயநிதியின் நண்பர் வீட்டில்தான் அதிரடி சோதனை நடத்தப்படும் என செய்திகள் வெளிவந்திருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியை தற்போது வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். KN நேரு அவர்களுக்கு எதிரான FIRம் பதியப்பட்டு அவரது வழக்கு தற்போது போய்கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களுடைய ஆதாரத்தையும் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டால் கண்டிப்பாக ஏவா வேலு மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் எளிமையாக கூறிவிட்டலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.